கரெக்டாக இருக்கான்னு பாரு. நல்லா வாழ வேண்டிய பொண்ணு மாமா. இப்படி 2 பிள்ளைங்கள அண்ணாதியாக விட்டு தூக்கில் தொங்கிட்டாலே. விடுமாப்ல, அவன் மட்டும் என்ன பண்ணுவா? குடிகாரங்கிட்ட எவ்வளோதான் சத்து கொடுப்பா? அவன் மனசில் என்ன கவலையோ போய் சேர்ந்துட்டான். 2 பொம்பளை பொண்ணுங்க மாமா. அதுங்களுக்காவது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். விடுமாப்ல, இனிமேல் அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது? சரி சட்டுன்னு வா, கடைக்கு போகலாம். சரி, நீ வண்டி எடு, வரேன். போன வாரம் கூட பார்த்தேன், வள்ளி நல்லா சிரிச்சு தானே பேசிகிட்டு இருந்துச்சு. ஒன்றும் புரியல. யோ, நம்ம பசங்களா அது? ஆமாம், பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இங்கே நிற்குதுங்க. ஏ அமுதா, மாமா, பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணுறீங்க? சைக்கிள் செயின் அவுந்துருச்சு மாமா. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இரு, மாமா பார்க்குறேன். யோ, வண்டியை பிடியா, ஆஃப் பண்ணு வண்டியை. ஏ அமுதா, நீ படிச்சு பெரிய எல்லாம் என்ன ஆக போற? நான் படிச்சு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆக போறேன் மாமா. ஆமா, நீ படிச்சிருந்தா என்ன ஆயிருப்ப? ஆமாம், உங்கள் மாமா பெரிய கலெக்டர் ஆகி இந்த ஊருக்கு ரோடு போட்டிருப்பாரு. ஏ அமுதா, நம்ம மாமா படிச்சிருந்தா ஏன் இந்த ஆளுக்குலாம் சேர போறாரு? கரெக்ட். தவக்கல, அவளாவது படிச்சு பெரிய ஆள் ஆக போறேன்னு சொன்னான். நீ எவ்வளோ வேணா படி, பெரிய ஆள் மட்டும் ஆகவே முடியாது. அமுதா, நான் படிக்காதவன் தான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்றியா? சொல்லுங்க மாமா. 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலம் இருக்க துணி 20 ரூபான்னா, 1/2 மீட்டர் நீளம் 1/2 மீட்டர் அகலம் இருக்க துணி எவ்வளோ? இதுல என்ன மாமா சந்தேகம்? அதுல பாதி 10 ரூபாய் தான். 1/2 மீட்டர் நீளம் 1/2 மீட்டர் 10 ரூபா தானே மாப்பிள்ள? அண்ணா அண்ணா, ஏன் நம்ம அறிவு கெட்டாதெல்லாம் யோசிக்கணும்? வாழ்க்கையில் நீ பள்ளிக்கூடத்தை பார்த்துருக்கியா? சரி, வண்டி எடு. மூஞ்சியும் முகரையும் பாரு. ஏய், பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சுல்ல, எல்லாம் கிளம்புங்க. சரிங்க மாமா. நலன், சீக்கிரமா வா, சார் திட்டுவாரு. ஏய், உள்ள போ. வாங்க. இன்னைக்கு லேட்டா? இன்னைக்கு என்ன, சைக்கிள் பஞ்சரா இல்லை ரிப்பேரா? சார், செயின் அவந்துருச்சு சார். ஆமாம், உங்கள் ஊருக்காரங்களுக்கு மட்டும்தான் செயின் வரும், ரிப்பேர் ஆகும், எல்லாம் நடக்கும். ஏன் டயத்துக்கு வேமா கிளம்பி உங்களால் ஸ்கூலுக்கு பஸ்ஸை பிடிச்சி வர தெரியாதா என்ன? சார், எங்கள் ஊரில் பஸ் இல்லை சார். ரோடெல்லாம் சரி கிடையாது சார். நானா ரோடு போட்டு பஸ் விட முடியும்? ஓரமா போ. மொடி போடு. மொடி பிடிக்கல போடுற முடிய. ஆனால் ஃபஸ்ட்டு பீடு எல்லாரையுமே முட்டி போட வச்சாதான் உங்களுக்கு அறிவு வரும். நான் இப்படி உட்காருண்ணா. ஏன் நீ சொல்லணும் உட்கார மாட்டேங்க. ஒரு நைஸ் அடிங்க. ஏ கிளி, ஒரு தலைக்கறி சொல்லு. அப்படியே எனக்கு ஒரு தொடக்கதி சொல்லுங்க மாமா. ஏய், அண்ணனுக்கு ஒரு தலைவரியும் தொடக்கறி நல்லா பெப்பர் தூக்கல எடுத்துடா. ஏய், ஏன்டா கத்துற? பேரை மாத்து. கிளி வைக்காத, எருமன்னு வச்சுக்கோ. அண்ணா, தப்பாக எடுத்துக்காதீங்க. கஸ்டமர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே தண்ணி அடிக்காதீங்க. ஏய், அடிங்க. அண்ணா யாருன்னு தெரியல. மாலை கேட்கறதுடா போடா. இல்லைண்ணா, ஃபேமிலி குழந்தைங்கலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அடிக்காதீங்க. ஏய், ஒண்ணா அடிங்க. யாருக்கிட்ட? ஏன் முன்னாடி எடுத்து பேசுறியா? நாளை கல்ல கடை இருக்கா, பாக்குறியா? பாக்குறியா? பாரு. ஐயா, 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 சும்மா இருங்க. டேய், புறா. ஏன் தொகுதியில் கடை போட்டு என்கிட்ட ரூல்ஸ் பேசுறியா? அவ்வளவுதான், நான் வச்சதான் சட்டம். ஏய், என்ன முறைக்கிற? வெட்டி போட்டுருவேன். ஏக்லே, சொல்லுவே அவன்கிட்ட. டேய், வாங்கடி. ஏய், எப்பப்பெல்லாம் தொழுதோ அப்பப்பெல்லாம் வருவோம். கேட்கறதா கொடுத்து அனுப்பணும். ஏய், வரடா. வீரோட அடிச்சுடுவேன். மாப்பிள்ள, முறைச்சிட்டு போயிட்டு. ஏய்,
கர்மத்தெல்லாம் இருறா. மாப்பிள்ள ம். கடையில் நடந்தது எதுவும் செல்விகிட்ட காட்டிக்காத, பாவம் வருத்தப்படும். நீ போய் சாப்பிட்டு தூங்கு, விடிஞ்சா எல்லாம் சரியா போயிடும். ம். கொடுங்க. சித்தப்பா ஆ? சாப்பிட்டு போங்க. இல்லைம்மா, நான் கடையிலே சாப்பிட்டேன். நீங்கள் 2 பேர் சாப்பிட்டு படுத்துக்கோங்க, சரியா? ஏ அமுதா இங்கேயே தூங்கிடுச்சா? ஆமாங்க, வந்து படிச்சிட்டு இருந்தா அப்படியே தூங்கிட்டா. கொடுங்க. நீ சாப்பிட்டியாம்மா? இல்லைங்க, உங்க கூட சாப்பிடலாம் தான் காத்துட்டு இருந்தேன். செல்விக்கா, செல்விக்கா. என்னம்மா? அண்ணே, அமுதா தூங்கிட்டா போல இருக்குண்ணே, அதான் தூக்கிட்டு போகலான்னு வந்தேன். விடுமா, இங்கேயே தூங்கிட்டோம். அண்ணே, வீடு ஃபுல்லாக ரவுண்ட் அடிப்பாண்ணே, நீங்கள் எங்கண்ணே தூங்குவீங்க? நான் தூக்கிட்டு போகிறேண்ணே, பரவாயில்ல. என்னக்கா தூங்கிட்டாளா? அமுதா, அமுதா. சாப்பாடு எடுத்து வை செல்வி, கை கழுட்டு வரேன். வரேன்க்கா. இந்தாங்க. செல்வி, என்னங்க? இப்படி வந்து உட்காரு. வெளியே போகிறாம்பல வர்றதுக்கு முன்ன பின்ன ஆகும். அதுக்காக பட்னி கிடைக்கிறதா? நேரத்துக்கு சாப்பிட்டுடணும். ம்.